கடந்த கால தேர்தல் கணக்குகளையும் வாக்கு வங்கிகளையும் முற்றிலும் அசைத்து பார்க்கும் வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் அசுர வளர்ச்சி அமைந்திருப்பதால் பிரதான அரசியல் கட்சிகள் அனைத்தும் தங்களது பழைய வியூகங்களை மாற்றி அமைக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சிறுபான்மையினின் மக்களின் வாக்குகள் தங்களுக்குத்தான் என்று பிரதானமாக நம்பிக்கொண்டிருந்த பல கட்சிகள் தற்போது அந்த வாக்கு வங்கிகளை இழந்திருக்கும் நிலையில் இத்தனை காலம் நம்பிக்கொண்டிருந்த திமுக தற்போது யதார்த்த சூழலில் அந்த ஒட்டுமொத்த வாக்கு வங்கிகளையும் தாவேகா அள்ளிக்கொண்டு சென்றதை பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்கும் இந்த சூழலில் தங்களது பாரம்பரியமான சிறுபான்மையர் ஓட்டுகள் இனி தங்களுக்கு கிடைக்கப் போவதில்லை என்ற கசப்பான உண்மையை தெரிந்து கொண்டு இனிமேலும் நாம் எதற்காக பொதுவெளியில் தேவையில்லாமல் பாஜகவின் எதிர்ப்பை எதிர்கொள்ள வேண்டும் என்பதான சூழலிலும் தற்போது திமுகவின் தலைமை தற்போது சில மாற்றங்களுக்கு தங்களை தயார் செய்து கொண்டு வருகிறது. இதற்கான பல யோசனைகளிலும் களமிறங்கியுள்ள திமுக கொள்கை முழக்கங்களை விட அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதே தமது காலத்தின் முக்கியம் என்பதை முடிவு செய்திருக்கிறது. நடந்து முடிந்த தேர்தல் திமுகவுக்கு மிகப்பெரிய படிப்பினையும் பாடங்களையும் கற்பித்திருக்கும் நிலையில் தங்களது அரசியல் இருப்பை தற்போது காப்பாற்றிக் கொள்வதற்கு டெல்லி தலைமையுடன் கைகோர்த்துக் கொள்வது காலத்தின் உகந்ததாக இருக்குமா என்பதற்கான அடுத்த கட்ட நகர்வை நோக்கி திமுக தனது பயணங்களை மேற்கொண்டு வருகிறது. டெல்லி பாஜக தலைமையுடன் நெருங்குவதற்கான திரைமறை வேலைகளில் மிக தீவிரமாகவும் களமிறங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இத்தனை ஆண்டுகாலம் மேடைகளில் முழங்கிய தத்துவங்கள் அனைத்தும் தங்களது சுயநலத்திற்காகவும் தற்போது திமுகவினரால் ஓரங்கட்டுப்பட்டு வருகிறது. டெல்லியில் உள்ள பாஜகவின் மூத்த வியூக வகுப்பாளர்களும் தமிழ்நாட்டின் தற்போதைய நிலவரத்தை குறித்து கூர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் நிலையில் பல்வேறு கணக்குகளையும் வெளியிட துவங்கியிருக்கிறார்கள். தேர்தல் கணக்குகள் முற்றிலும் மாற்றி அமைக்கப்பட்டு வந்திருப்பதை உணர்ந்திருக்கும் அவர்கள் பல்வேறு ஆலோசனைகளை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமைக்கு தெரிவித்து வருகிறார்கள். தமிழ்நாட்டில் இனிமேல் அதிமுகவை நம்பி எந்த ஒரு பயனும் இல்லை என்பதும் நாளுக்கு நாள் உட்கட்சி பூசலாலும் பலவீனமாக அடைந்திருக்கும் தலைமையினாலும் அந்த பாரம்பரியமிக்க கட்சி முழுமையாக அடிவை நோக்கி போய்க் கொண்டிருக்கும் இந்த சூழலில் இனி அவர்களுடன் கூட்டணி வைத்து பயணிப்பதனால் எந்த பயனும் இல்லை என்பதான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது பாஜகவின் தலைமை நிலை. இந்த சூழலில் தமிழகத்தில் கட்சிகளின் வேகத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது யாருடன் கை கோக்கலாம் என்று. சரிந்து வரும் அதிமுகவை பிடித்துக் கொண்டு தொங்குவதை விட வளர்ந்து வரும் தாவேகாவை எதிர்கொள்ள பலமான ஒரு மாற்று பாதையை அமைக்க வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம் என்பதை பாஜகவின் தலைமை தற்போது மிக ஆழமாக யோசிக்க தொடங்கி அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி பயணிக்க தயாராகிவிட்டது. அதிமுக மற்றும் திமுக போன்ற இரண்டு திராவிட கட்சிகளின் செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் இருந்த தங்கள் வாக்கு வங்கிகளை கணிசமான அளவில் குறைந்திருக்கும் இந்த நிலையில் தங்களின் அரசியல் சுயலாபங்களுக்காகவும் தேவைகளுக்காகவும் மட்டுமே கூட்டணியை வைத்துவிட்டு பிறகு கூட்டணிக்கு பிறகு தங்களை கழற்றிவிடும் இந்த நிலை இருக்கும் திராவிட கட்சிகளுக்கு ஒரு சரியான பாடத்தை கற்பிக்கும் வகையிலும் தாங்கள் ஒரு வலுவான அமைப்பை உருவாக்கும் நோக்கிலும் பல்வேறு விதமான யுக்திகளை கையாண்டு வருகின்றனர். இந்த சூழலில் தமிழ்நாட்டில் ஒரு புதிய அரசியல் அச்சாக திமுக மற்றும் பாஜக இடையே ஒரு ரகசிய பிணைப்பை உருவாக்குவதற்கு பாஜக விரும்புவதாகவும் திமுகவும் இதற்கான சூழல்களை உருவாக்கி தந்தால் நிச்சயம் நம்மோடு கைகோர்த்து கொள்ளும் என்பதான நினைப்பில் தன்னுடைய பதிவுகளை எதிர்நோக்கி நிற்பதாகவும் சொல்லப்படுகிறது. தற்போதைய சூழலில் திமுகவுடன் கைகோர்த்தால் வரும் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் தங்களுக்கு குறைந்தபட்சம் 10 லோக்சபா சீட்டுகளாவது கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தமிழ்நாட்டிலிருந்து மிக எளிதாக கிடைக்கும் என பாஜக தனது கணக்கை தற்போதே போட துவங்கிவிட்டது. தங்களின் நீண்டகால கனவான நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெற்றுக் கொள்வதற்காக தற்போது திமுகவுடன் கூட்டணி வைப்பது சரியான யுக்தியாக இருக்கும் என பாஜகவின் தலைமையில் உறுதியாக நம்பி நிற்கிறது. தமிழகத்தில் தற்போது மிக ஆழமாக கால் ஊன்றியிருக்கும் தாவேகாவை வீழ்த்த வேண்டும் என்றால் ஒரு வலிமையான கட்டமைப்பை இங்கே உருவாக்க வேண்டும் என்பதான நிலைப்பாட்டில் பாரதிய ஜனதா கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் தங்கள் நிலைப்பாடுகளில் உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். வரும் 2029 தேர்தல் களம் என்பது இந்த இரு மாபெரும் கூட்டணி கட்சிகளிடையே மட்டும்தான் மிக நேரடியான மற்றும் காரசாரமான போட்டியாக அமையப் போகிறது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. கொள்கைக்காக ஒன்று சேராமல் வெறும் அதிகார பேராசைக்காகவும் தங்களது சுய சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்ளவும் இணையும் திமுக பாஜக கூட்டணியை தமிழக மக்கள் தங்களது சுயமரியாதை மற்றும் ஆன்மீக நேர்மை கொண்டு அடியோடு நிராகரிக்க தயாராகி வருகிறார்கள் என்று ஒருபுறம் சொல்லப்பட்டாலும் வலிமையான ஆழமான அடித்தளத்தை இட்டு அதன் மூலமாக தங்களுக்கான பலத்தை நிரூபிக்கும் சாயலில் தற்போது மிகப்பெரிய அசுர வேளத்துடன் பயணித்து வரும் தாவேகாவின் செயல்பாடுகளை ஆரம்பத்திலேயே தட்டி வைப்பதற்கான முனைப்பை எடுக்கும் நோக்கிலும் திமுக தனது அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி பயணிப்பதாகவும் சொல்லப்படுகிறது அரசியல் நோக்கர்களால். கடந்த காலத்தில் தமிழகத்தின் அரசியல் தீர்மானத்தை எழுதுகிற ஆளுமைக்குரிய தலைவராக விளங்கிய கலைஞர் கருணாநிதி வாஜ்பாயுடன் ஏற்பட்ட உறவின் காரணமாக மத்தியில் ஆளுமைக்குரிய பாஜக அரசியல் அங்கம் வகித்து பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வாங்கி அதன் மூலமாக தமிழகத்தின் பெருமையை பறைசாற்றியதோடு
மட்டுமல்லாமல் தங்கள் கட்சிக்கும் வலிமை சேர்த்ததை மீண்டும் திமுகவின் தலைவரான திரு ஸ்டாலினும் அதே அணுகுமுறையை கையாள்வதற்கான அணுகுமுறையில் அடுத்தடுத்த நகர்வுகளை நோக்கி பயணிப்பதாக சொல்லப்படுகிறது. எத்தனை காலங்கள் தான் வெறும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பது? வலிமையான எண்ணிக்கை கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்தும் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை என்று சொன்னால் தமது கட்சியை அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி பயணிக்க முடியாது என்ற சூழலில் தற்போது திமுக பாஜகவின் பக்கமாக தங்களது கரிசனை பார்வையை பரப்ப துவங்கி இருக்கிறது. இந்த பார்வை தங்களின் சாதகம் என்பதான நிலையில் பாஜகவும் திமுகவும் ரகசியமான அடுத்தடுத்த நகர்வுகளை நோக்கி சில பயணங்களை மேற்கொண்டிருப்பது இது வலிமையான எதிர்க்கட்சிக்கான அந்தஸ்துகளோடு கூட தமிழகத்தில் கால் ஊன்றுவதோடு மட்டுமல்லாமல் தற்போதைய அரசுக்கு ஒரு பிரதான வலிமைக்குரிய எதிர்க்கட்சியாக வலம் வர முடியும் என்ற நம்பிக்கையில் இந்த அரசியல் காய்நகர்த்தும் பணிகளை திமுக தொடர்ந்து வேலை பார்த்து வருகிறது. விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்லாமல் எதிர்வருகிற உள்ளாட்சி தேர்தலிலும் தங்களுக்கான வலிமையை பறைசாற்ற ஆட்சி அதிகாரம் போன்றவற்றை கையில் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் மத்தியில் இருக்கும் ஆட்சியோடு கூட்டணியில் அங்கம் வகிப்பதற்காகவும் அல்லது மறைமுக ஆதரவு என்ற நிலைப்பாடிலே அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான என்ன வழிகள் உள்ளது என்பதான நிலைப்பாடுகளிலும் தொடர்ந்து பிரதமருடான உறவுகளிலே எந்தவிதமான காரசார மோதல்களும் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதான பல கட்டளைகளையும் தலைமைக்கு வெளியிட்டிருக்கிறது திமுகவின் தலைமை. அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்ப்போம். தாவேகாவின் அடுத்த அரசியல் நகர்வுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் ஒரு பிரதான எதிர்க்கட்சி என்பதான பார்வையில் திமுகவின் அடுத்த அணுகுமுறை வித்தியாசமான கோணத்தில் இருக்கும் என்பதே அரசியல் நோக்கர்களின் பார்வையாக உள்ளது.